அவருடைய படைப்புகளில், அவருடைய கவிதைகளிலையும், அவருடைய வசன கவிதைகளிலையும், அவருடைய உரைநடையிலையும், அவருடைய பத்திரிகை எழுத்துகளிலையும் விசுரூபம் எடுத்து நிற்கிற அந்த பாரதியாரை நம்ம தரிசனம் பண்ணும்போது அவர் நிஜமான சதை எலும்போடு வாழ்ந்த பாரதியாருடைய வரலாறு நமக்கு முக்கியம் இல்லை. நான் தரிசிக்கிற இந்த பாரதி எனக்கு முக்கியம். இந்த பாரதி எப்படிப்பட்டவங்கிறத கொஞ்சம் பார்க்கலாமா? நம்ம யாரெல்லாமோ தமிழை காப்பாற்றுவதாக, தமிழை வளர்ப்பதாக தமிழை வைத்து பிழைத்து கொண்டிருக்கிறார்கள். அவன் தமிழை வைத்து கொண்டு தமிழை பிழைக்க வைத்தானே ஒளி அவன் பிழைக்க முயற்சித்ததே இல்லை. முயற்சித்திருந்தான் என்றால் அவன் வெள்ளையர்களுக்கு லாலிபாடி ஒரு நல்ல தாசில்தாராக வேலை பார்த்துருக்கலாம். அந்த காலத்து ஐயர்கள் பூரா தாசில்தாராக தான் இருந்தாங்க, இந்த ஐயனும் ஆயிருக்கலாம். அது என்னால் முடியல. தமிழ் சமுதாயம், தமிழருடைய வாழ்வு அப்படிங்கிறத பாரதிக்கு முன் பாரதிக்கு பின் அப்படின்ட்டு அந்த நோக்கத்தில் பார்க்க முடியும். அங்கேருந்து சத்தம் போடுவார், அது எக்கோ வந்தோன்னாட்டி அங்கே ஒருத்தர் இருக்காண்டா அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னு சொல்லுவாரான், அங்கே ஒருத்தர் இருக்காண்டா அப்படின்னு சொல்லுவாரான். கட்டுரை எழுதியிருக்கிறாரு, பயண கட்டுரை எழுதியிருக்கிறாரு, மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்கிறாரு, சிறுகதை முயற்சி பண்ணியிருக்கிறாரு. புதுக்கவிதையினுடைய முதல் பிதாமகன் யாருன்னு கேட்டால் தமிழ்நாட்டில் பாரதி தான். ஒரு அற்புதமான ஜேர்னலிஸ்ட். இன்றைய தேதியில் ஒரு பத்திரிகை ஆசிரியர் என்று சொன்னால் பாரதி தான் முன்மாதிரி. இன்னும் கேட்டால் தமிழ் பத்திரிகையில் கார்ட்டூன் என்று சொல்லக்கூடிய கேலி சித்திரத்தை முதலில் கொண்டு வந்தவன் பாரதி. அப்போ ஒரு இடத்துல எழுதுறாரு அவர், என்னுடைய கவிதைகள் தீப்பெட்டியை விட மலிவாக பரவணும் அப்படிங்கிறது அவருடைய ஆசை. பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு பாரதி அறிமுகப்படுத்துகிற போது மிக எளிய கவிதைகளில் தொடங்கி, ஆனால் தயவு செஞ்சு அதிலே நின்றுடாம அவருடைய கட்டுரைகள், அவருடைய மற்ற கலை வடிவங்களையும் பாரதிக்கு ஏதாவது ஒரு விதத்தில் அறிமுகப்படுத்தினாதான் அந்த மனுஷனை அவனுடைய ஆன்மாவை சென்றடையக்கூடிய ஒரு வாசலாக அது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தந்தை பெரியார் இப்போ எத்தனையோ வருடத்திற்கு பின்னால் சொன்ன புரட்சிகரமான கருத்தை எல்லாம் சொல்ல முடியாத நேரத்தில், சொல்ல முடியாத இனத்தில் பிறந்து, சொல்ல முடியாத இடத்தில் கூர்ந்து இருந்து சொன்ன அவன்தான் புரட்சி. அன்றைய ஆங்கில அரசிடத்து மட்டும் அவன் தன்னை போய் விட்டிருப்பான் என்று சொன்னால் பெரும் பணக்காரனாக, ஒரு பெரிய பணக்காரனாக அவன் மாறியிருப்பான். அவன் பிழைத்திருப்பான், அவன் குடும்பம் பிழைத்திருக்கும். அவன் பிழைக்க தெரியாதவன். 2000 ஆண்டு கால தமிழ் கவிதை வரலாற்றில் தன் கவிதையை, தன் தமிழை எல்லா தெய்வங்களுக்கும் வைத்துக் கொள்ளுமாறு அள்ளி கொடுத்த பெருமை பாரதிக்கு மட்டும்தான் உண்டு. எல்லா மக்களும் தமிழின் பெருமையாக, தமிழரின் பெருமையாக நினைக்க வேண்டிய ஒரு மகா பெரிய கவிஞன். தன்னை சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களையும் பார்த்து பிரதிபலிக்க விரும்புகிற ஒவ்வொரு இளைஞனுக்கும் உள்ளுக்குள்ள கனன்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு அக்னி குஞ்சு இருக்கு இல்லையா, அதை வீசி வீசி பெரிய நெருப்பாக மாற்றக்கூடிய ஒரு காற்று தான் பாரதி. இந்த உலகத்தின் கடைசி பறவை இருக்கிற வரையில் பாரதி வாழ்வான். யார் யாரையோ தலைவர்கள் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஆனா பாரதி போன்ற ஒரு தலைவன் தேவை, இன்னைக்கு தேவை. தன்னை இந்த சமூகத்திற்கு கொடுத்து இந்த மண்ணை மலரச் செய்த மிகப்பெரிய கவிஞன் அவனை இந்த மனிதர்கள் நினைக்காமல் போனார்கள் என்று சொன்னால் அதற்கு பிற்பாடு தர்மத்திற்கே இங்கே இடமில்லாமல் போயிடும். தர்மத்திற்கே இடமில்லாமல் போயிடும்.